ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ் லைவ் டெஸ்ட் 1 வந்து பார்க்க போகிறோம். சரியா? நம்ம வந்து நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். டெய்லி வந்து ஒவ்வொரு லெசன் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் டெஸ்ட் வச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கான வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கையில் வந்து நோட்டும் பென்னும் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேவா? லைவ் சாட் வந்து ஆனில் தான் இருக்கும். நானும் சாட்டில் கனெக்டில் தான் இருப்பேன். ஸோ டெஸ்ட்டை ஃபுல் ஃபோக்கஸ்டோட ஒரு டெஸ்ட்டாக வந்துட்டும் எழுதுங்க. சரியா? நம்ம வழக்கம் போல் நம்ம எப்பயுமே கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். கவனமாக டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு கொஷினே வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். சரியா? ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். பைலிங்குவலில் தான் கொடுத்துருக்கேன். ஒரு சில கொஷின் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அப்படி இருக்கிற கொஷின் நான் கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். சரியா? ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நான் டைம் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து ஆன்சர்ஸை கரெக்டாக எழுதிக்கிட்டே வாங்க. இல்லை கமெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓகே தான். சரியா? ஆனால் கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். சரியா? அதுதான் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து டெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தவறானதை தேர்வு செய்க. சரியா? கொஷினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க நல்லா. இதில் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு 6th, 10th, 12th 3 ஸ்டாண்டர்டுமே வந்து பார்க்குறோம். சரியா? தவறானதை தேர்வு செய்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பைலிங்குவல் கொஷினும் வந்து இருக்கு. நல்லா கவனமாக ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்காக தான் நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் ரீட் பண்ணல. ஏன்னா இங்கேருந்தே அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா அதில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. கொஷினை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் பாதியை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு அதை ஆன்சர் வந்து போட்டு வந்துடுவாங்க. ஆனால் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ இதுக்கு வந்து இந்த ஆன்சரை போட்டோமே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா சுச்சுவேஷன் நடந்திருக்கு. நிறையா பேருக்கு சக்ஸஸ் ஆன நிறையா பேருக்கே வந்து இந்த மாதிரி தப்புகள் நடந்திருக்கு. அதனால தான் வந்து நான் ரீட் பண்ணல. ரீட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. கவனமாக கொஷினை பார்த்து ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோவிங். 3 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியானது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் மட்டும் போடுங்க போதும். சரியா? ஆன்சர்லாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்தாலும் சரி. தேர்ட் கொஷின். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாஸ் பண்ணி பொறுமையாக ஆன்சரை யோசிச்சு போட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? நம்ம வீடியோ வந்து அங்கே நம்ம எக்ஸாமில் என்ன டைமிங் ஃபாலோ பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து நம்ம எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து 180 நிமிடங்கள் தான். ஆனால் 200 கேள்விகள் நம்ம அடிக்கணும். சரியா? ஒரு கேள்விக்கு 1 நிமிடம்ங்கிறது கூட கிடையாது. அப்படிங்கிறபோது நம்ம இங்கேயே பயங்கர டஃப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கிறணும். நம்ம 200 மார்க்கை ஒரு 150 மினிட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே தயாரானாதான் அங்கே போய் நம்மளால் 180 மினிட்ஸில் வந்து நம்மளால் அடிக்க முடியும். ஓகேவா? அதனால் அந்த ஸ்பீடில் தான் வீடியோ போகும். உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் போக போக அதை நீங்கள் அட்டன் பண்ண உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஓகே. இதில் இங்கிலீஷ் கொஷின் காட்டுறேன். ஒரு சில கொஷின் இந்த மாதிரி லென்த்தாக இருக்கும். லென்த்தாக இருக்கிற கொஷின்ஸை நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th கொஷின். பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? கொடுத்துருக்கக்கூடிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதை நினச்சி பயப்பட வேணாம். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க. நம்ம கொஷின் எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? குரூப் 2 அந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்டாக தான் எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு டைமிங் எடுக்க தான் செய்யும் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வாசிக்கும் போது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். போக 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 அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகேவா? அதுக்காக தான் நான் வாசிக்காமல் உங்களை ரீட் பண்ண சொல்கிறேன். ஓகே, அடுத்து 5th கொஷின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மேட்ச்ப்பா. ஃபர்ஸ்ட் தமிழில் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அடுத்து காட்டுறேன். மேட்ச் த ஃபாலோவிங். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த இயர் எந்த இயரில் எது ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி அதுலேருந்து எப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிங்க. 6th கொஸ்டின்.
பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which of the following statements is correct? The last line of the preamble to the Constitution of India. preambleோட லாஸ்ட் லைன். 7th கொஸ்டின். பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதில் சரியான சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. கவனமாக ரீட் பண்ணி போடுங்க. இங்கிலீஷில் இருக்குது கீழே. ஸோ ஆப்ஷன் சேம் தான், சரியா? கொஷின் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, 8th கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான விடையை தேர்வு செய். மேக்ஸிமம் வந்து கூற்று காரணங்கள் தான் இருக்கும், சரியா? அதுக்காக தான் வந்து நம்ம லெசனை லைன் பை லைனாக வந்து நம்ம நடத்தினது, ஓகேவா? ஸோ அது கூட நீங்கள் நடத்துகிறப்ப கூட நினச்சிருக்கலாம், என்ன ஒவ்வொரு வீடியோ இவ்வளோ லென்த்தாக போகுதே, நம்ம லைன் பை லைனாக நடத்துகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இவ்வளோ தூரம் நடத்துகிறோம். இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் டிஎன்பிஎஸ்சி வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சும்மா அந்த ஒன் வேர்டு ஒன்லைன் கேள்விகள்லாம் வந்து கேட்குறதே கிடையாது. மேக்ஸிமம் இந்த கூற்று காரணங்கள் தான், ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் பார்க்குறவங்க இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. அதே கூற்று காரணங்கள் கேள்விதான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கப்பா. எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. ஸோ கீழே இங்கிலீஷ் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 10வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை கவனித்து தவறான விடையை தேர்வு செய்க. எது தவறானதுன்னு கேட்குறாங்க, ஓகேவா? நானும் ரீட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கவனமாக கேளுங்க, ரீட் பண்ணாலும். கீழ்காணும் கூற்றுகளில் கவனித்து தவறான விடையை தேர்வு செய்க. சரின்னு நினச்சி நீங்கள் மட்டுக்கும் எது சரிங்கிறத பார்க்க போயிடக்கூடாது. கூற்று காரணம் தானே அப்படின்னு நினச்சி, ஓகேவா? ஸோ இப்போவே பல பேர் வந்து அப்படி நினச்சிருப்பீங்க டக்குன்னு. கொஞ்சம் நான் கொஷின் அடுத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரீவைண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரீவைண்ட்லாம் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ லைவ் கமெண்ட்லாம் கனெக்ஷனில் தான் இருப்பேன். ஸோ என்ன உங்களுடைய இது என்னங்கிறத நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி. பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக. பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக. ஸோ 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எது தவறு அப்படிங்கிறத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ 12வது கேள்வி. அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? 12th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் சட்ட திருத்தங்கள் மூலம் சேர்க்கப்பட்ட கொள்கைகள் தொடர்பான பின்வரும் சரியான இணையை தேர்வு செய்க. இங்கிலீஷ் வெர்ஷன் கீழே இருக்கு. ஸோ அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. ஒரு மேட்ச் தி ரிட்ஸ் வித் தர் ஆப்ஜெக்ட்ஸ் கரெக்ட்லி. ரிட் பேராணைகளை அதாவது அதன் பொருள்களுடன் சரியாக பொருத்துக. கீழே இங்கிலீஷ் கொஷினும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதிலே வந்து அதே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கேள்வி. 15th கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு 44வது திருத்தச் சட்டம் 1978 சொத்துரிமையை என்ன சென்டென்ஸ் வந்து இதுல கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கவனமா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16th கொஸ்டின். அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறையமைவினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து 17th கொஸ்டின் பாருங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பளித்த வழக்கு எது? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. சரியான ஜோடி. ஓகேவா? சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கப்பா. எது கரெக்டா பேர் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. மேட்ச் இல்ல, எது கரெக்டா பேர் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ரைட். 19வது கொஸ்டின் பாருங்க. 19th கொஸ்டின். பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 38, 39, 41, 42 மற்றும் 43 விதிகள் டேஸ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன. 20வது கேள்வி. அடுத்து 21வது கேள்வி பார்க்கலாம். 21st கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 22வது கேள்வி. 22nd கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல? கடமை கிடையாது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 23. சட்டப்பிரிவு 51A வகுத்துரைப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத போடுங்க. அடுத்து 24வது கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. எந்த கூற்று சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 25. பின்வரும் நிகழ்வுகளை பற்றிய பின்வரும் அரசமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. ஓகே. கீழே இங்கிலீஷில் இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ 26.
கூற்று 2 கூற்று, ஒரு கூற்று, ஒரு காரணம் குடுத்துருக்காங்க. ஸோ எது சரி, எது தப்புன்னு வந்து கேட்குறாங்க. 26வது கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ எது சரிங்கிறத போடுங்க. கீழ இங்கிலீஷ்லயும் இருக்கு கொஸ்டின். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய காலச்சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. 27வது கேள்வி. கீழ இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி போலாமா? 28. ஓகேவா? இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் தான். டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிறணும். இந்திய அரசு 28வது கேள்வி பாருங்கப்பா. இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது? சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்து போடுங்க. ஸோ அடுத்து 29வது கேள்வி. 29th கொஸ்டின். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு நியமித்த குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. 4 குழுக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எது அப்படிங்கிறத பார்த்து ஆப்ஷன் வந்து கரெக்டாக போடுங்க. ஆப்ஷனை மாற்றி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 30வது கேள்வி. இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கப்பா. இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு இந்த 4 ஆப்ஷன்ல, இந்த 4 சென்டென்ஸ்ல எது வந்து முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 31. அரசியலமைப்பு முகப்புரை என்பது ரீட் பண்ணுங்க. 31வது கேள்வி. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? 4 ஆப்ஷன் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர் கொஷின். அடுத்து 32வது கேள்வி. தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது எது? தமிழ்நாட்டின் மாநில மலர்ப்பா. மாநில மலர். ஓகேவா? ஸ்டேட் ஃப்ளவர். அடுத்து 33வது கேள்வி. ரீட் பண்ணுங்க. கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. 33வது கேள்வி மேல இருக்கிறது. வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? கீழே அதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. 4 ஆப்ஷன்ல எது சரின்னு பார்த்து போடுங்க. ஸோ அடுத்த கேள்வி போலாம். 34வது கேள்வி. குடியுரிமையை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது. எந்த சட்ட உறுப்பின் மூலம் அது வந்து சாத்தியமாகிறதுன்னு கேட்குறாங்க. விதி, எந்த விதி? 34வது கேள்வி. ஆப்ஷன் எதுன்னு சரியா பார்த்து போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 35வது கேள்வி பாருங்க. எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது? எந்த சுச்சுவேஷன்ல ஒருவருடைய இந்திய குடியுரிமையை, இந்திய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ல எது சரின்னு பார்த்து போடுங்க. 35வது கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 36. கீழ்காணும் சுரண்டலுக்கு 36வது கேள்வி. ரீட் பண்ணுங்க. கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி. சரியான வாக்கியங்களை கண்டறிய. அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. வாக்கியங்களை கவனிச்சு சரியான வாக்கியங்களை கண்டறியணும். கவனிங்க முதல்ல, அதுக்கப்புறம் கண்டுபிடிங்க. 36வது கொஸ்டின். ஸோ கீழே இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. முப்பத்தி 37வது கேள்வி பாருங்க. அடுத்து 37வது கேள்வி. ரீட் பண்ணுங்கப்பா. இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல டேஷ் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு. ஆர்டிகல் 30. ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 38வது கேள்வி. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு டேஷின் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது.
தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் வாஸ் மேட் அ பெர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த கான்ஸ்டியூஷன் டேஸ். 38. அடுத்த கேள்வி போலாமா? 39வது கேள்வி பாருங்க, ரீட் பண்ணுங்க. இந்த கூற்றை யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார்? லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். தவறாக பொருந்தியுள்ளதை கண்டுபிடிக்க. தவறா எது இன்கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்கப்பா. 40வது கேள்வி, கடைசி கொஸ்டின். ஸோ இதோட இந்த டெஸ்ட் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டீங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து கரெக்டாக இந்த 20 மினிட்ஸ் சரியா? ஸோ டெய்லியுமே வந்து இந்த 20 மினிட்ஸ் தான் வந்து இந்த லைவ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீமியர் பண்ணியிருக்கோம். ஸோ லைவ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரீமியர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலையுமே நான் லைவ் சாட்டில் வந்து கனெக்டடாக தான் இருப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன லைவ் கமெண்ட் பண்ணாலும் எல்லாமே வந்து எனக்கு நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கேளுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் ஒரு 2 மினிட்ஸு. ஸோ அதில் கூட உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கீழே தெரியப்படுத்துங்க. நான் அதை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு லைவ் வந்து வர பார்க்குறேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் வந்து இனிமேல் கம்பல்சரி இதில் நடக்கும். ஸோ இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நம்பிக்கையோட தொடர்ந்து வந்து போராடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்கும் அப்படின்னா, கீழே நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ அந்த லிங்க்கில் நான் இதுக்கான ஆன்சர் கீ வந்து போட்டுடுறேன். ஸோ அந்த ஆன்சர் கீ எடுத்து ஒவ்வொரு கேள்வியும் வந்து கரெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் கரெக்ட் பண்ணி அது எது சரி எது தவறுன்னு நீங்கள் பார்க்கும்போது அது அப்படியே போய் உங்களுடைய மைண்டில் ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ எதெல்லாம் வந்து நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் உடனே போய் புக்கில் எங்கே இருக்குன்னு தேடி அந்த இடத்த மார்க் பண்ணி அதை ரீட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி எந்தெந்த கேள்விகள்லாம் நீங்கள் தெரிஞ்சும் தப்பாக போட்டிருக்கீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் தப்பாக போட்டிருப்பீங்க, அது எத்தனை கேள்விகள்ங்கிறத தனியாகிடுங்க. அதே மாதிரி எதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாம சரியா இருக்கு. அதையும் நீங்க திருப்பி படிக்கணும். சரியா? நீங்க தெரியாம எந்த ஆப்ஷன்னே தெரியல. சரி ஏதாவது ஒரு ஆப்ஷன போடுவோம். ஏவ போடுவோம், பிய போடுவோம் அப்படின்னு போட்டிருப்பீங்க. அது வந்து கரெக்ட்டா இருக்கும். சரியா? ஸோ அந்த ஆப்ஷனையும் நீங்க படிக்கணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ஃப்ளூக்ல போட்டு தான் அது கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க திருப்பி படிக்கணும். ஸோ எந்த இடத்துல தப்பு பண்ணீங்களோ அதையும் திரும்பி படிக்கணும். ஸோ எத வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணீங்களோ அதையும் திரும்ப படிக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த ஏரியா எங்கெங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை இப்பவே நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் ஆகிக்கிறோம். உங்களுக்கு வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கு, வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதில் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ உங்களை நான் மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஸோ நாளைக்கான லைவ் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத காலையில் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட், கண்டினியூஸாக படிங்க. தேங்க்யூ.